சற்று நேரத்திற்கு முன்னர் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் இருந்து மறைந்த பின்னணி பாடகி ஜானகியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், நீங்க விவரிக்கலாம். ஜானகி அவர்கள் தமிழில் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள் இன்றளவும் கேட்கப்படக்கூடிய, ரசிக்கப்படக்கூடிய, ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் புதிதாக கேட்பதை போன்ற அந்த உணர்வை தரக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. தமிழில் பாடலாசிரியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து என்று அந்த வரிசையில் வந்த மூத்த பாடலாசிரியர்கள் பலருடைய பாடல்களுக்கும் குரல் வடிவம் கொடுத்தவர் ஜானகி அவர்கள். குறிப்பாக வாலி அவர்களுடைய வரிகளில் அவர் பாடியிருந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றளவும் பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய பாடல்களாக நிலைத்து நிற்கின்றன என்பதை நம்ம யாரும் மறக்க முடியாது. அதே போன்று இசைஞானி என்று போற்றப்படும் இளையராஜா அவர்களுடைய இசை பெரும் அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இசையாக இருக்கின்றது. அதே நேரம் அவருடைய இசையை பெருமளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததிலே தன்னுடைய காந்தர்வ குரலால் ஜானகி அவர்களுடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது. இளையராஜா அவர்களுக்கு வெற்றி பாடல்கள் பாடகியாக பல்வேறு பாடகர்களுக்கு குருநாதராக திகழக்கூடிய இவருக்கு இணையான குரல் வளம் இதுவரை யாருக்கும் இருந்தது கிடையாது, இனிமேலும் இருக்குமா என்பதுதான் சந்தேகம் என்று சொல்லும் வகையிலான ஜானகி அவர்கள் அதன் பிறகு சென்னையை நோக்கி வந்து சென்னையில் தங்கியிருந்து ஏவிஎம் ஸ்டுடியோவின் மூலமாக பாடல் வாய்ப்புகளை பெற்று கிட்டத்தட்ட அந்த 60களின் தொடக்கம் முதலே தொடர்ச்சியான பாடல்களை பாடியிருக்கின்றார். மிக வேகமாக 6 மொழிகளிலே 100 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கக்கூடிய ஒரு பின்னணி பாடகர் தான் ஜானகி அம்மாள் அவர்கள். அவருடைய பாடலிலே அந்த குரல் வளம் பெரிய அளவில் பேசப்படும், அதே போன்று மொழி வளமும் கூட பெரிய அளவில் பேசப்படும். அவர் எடுத்து ஆடக்கூடிய சொற்கள், குறிப்பாக தமிழ், துளு உள்ளிட்ட மொழிகளில் எல்லாம் அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பே தனித்து தெரியும், இது ஜானகி அம்மாள் அவர்கள் பாடிய பாடல் என்று. அந்த அளவு ஒவ்வொரு மொழியிலும் பல்வேறு மொழிகளில் அவர் பாடல் பாடியிருக்கின்றார். ஒவ்வொரு மொழியிலும் அவருடைய பாடல்கள், அவருடைய மொழி வளம், அவருடைய அந்த உச்சரிப்பு பெரிய அளவில் போற்றப்படுவதற்கு காரணம் அந்த மொழிகளையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னட பகுதிக்குள் தனித்து பேசப்படக்கூடிய துளு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என்பதன் காரணமாகத்தான் தன்னுடைய பாடல்கள் எல்லாம் அந்த மொழி வளத்தை தன்னுடைய குரல் வளத்திற்கு ஏற்ப எடுத்து ஆண்டார். இன்றளவும் தமிழில் ஒரு மூத்த பாடகராக, இசை அரசியாக ஜானகி அம்மாள் அவர்கள் அதன் காரணமாகவே போற்றப்படுகின்றார். ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் சிங்கார வேலனே தேவா என்கின்ற ஒரு பாடல் மூலமாகத்தான் அவர் அந்த புகழின் உச்சியை தொட்டார் என்பதையெல்லாம் அவருடைய கடந்த கால வரலாற்றில் பார்க்க முடியும். அவர் பாடியிருந்த பல்வேறு பாடல்கள் திரையுலக பாடல்கள் மட்டுமல்ல, பக்தி பாடல்களும் கூட பாடியிருக்கின்றார். அதற்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. இவ்வாறு தமிழ் திரையுலகிலே ஒரு நீண்ட நெடிய காலம் பல்வேறு மூத்த இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், பின்னணி பாடகர்கள், எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள் இவர்களோடெல்லாம் இணைந்து திரைப்பணியில் ஈடுபட்ட இசை அரசியான ஜானகி அம்மாள் அவர்கள் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக திரையுலகில் பெரிய அளவில் பாடல்களை பாடவில்லை, ஓய்வு எடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு அனைவரிடமிருந்தும் பிரியா விடைபெற்றிருக்கின்றார் இசையரசி ஜானகி அவர்கள். அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. மயானக்கரையை அடைந்திருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க காவல்துறையினர், கர்நாடக காவல்துறையினர் மரியாதை செய்து பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற, பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற இசையரசி ஜானகி அவர்களுடைய இறுதிச் சடங்குகளை தொடங்கி வைக்க இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.